Dear friends, today classல decimal square root பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சம் எடுத்து எழுதியிருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.49 இன்ட்டு 7.29 எழுதியிருக்கோம். இந்த டெசிமலை வந்து நம்ம ஒரு முழு நம்பராக மாற்ற போகிறோம். 0.49 49/100. ஏன் 49/100 அப்படின்னா இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணணும். இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணால் ஏன்னா 49/100 ஏன் 100 போடுறோம்? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து 100 சேர்க்குறோம். 100ங்கிறத சேர்க்குறோம். இப்போ எடுத்து சம் எடுத்து போட்டு எழுதும். 40 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49/100 இன்ட்டு 729/100. சரியா? இந்த 49 எந்த ஸ்கொயர் நம்பரோடது? 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 100 வந்து 10 ஸ்கொயர் இன்ட்டு 729 27 ஸ்கொயர் பை 100 வந்து எப்படி எழுதணும்? 10 ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணி ரூட்லேருந்து வெளில எடுங்க. 7/10 இன்ட்டு 27/10. இப்போ 10 10 மல்டிபிள் பண்ணால் 100. இப்போ 7ஐயும் 27ஐயும் மல்டிபிள் பண்ணோம். 7 இன்ட்டு 27 ஒரு 7 49 பாக்கி 4 2 14 18. இப்போ 189. இந்த 189 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சரு என்ன வரும்? 1.89. இதுதான் இப்போ ஆன்சர். இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.36 இன்ட்டு 1.44. இப்போ இந்த 0.36 முழு நம்பராக மாற்றணும். 36/100. அதுமாரி அந்த 1.44 எப்படி எழுதலாம்? 144/100. முப்பத்தாறு/100 இன்ட்டு 144/100. 36 எதோட ஸ்கொயர் நம்பரு? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் 100 10 ஸ்கொயர் இன்ட்டு இந்த 144 எதோட ஸ்கொயர்? 12 ஸ்கொயர் பை 100 பை 10 ஸ்கொயர். சாரிப்பா, அந்த ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெளில எடுங்க. 6/10 இன்ட்டு 12/10. இப்போ இந்த 10 இன்ட்டு 10 100ன்னு தெரியும். இப்போ இந்த 6ஐயும் 12ஐயும் பெருப்போம். 12 இன்ட்டு 6 1 6 6 2 6 12க்கு 2 பாக்கி பேலன்ஸ் 1 1 6 6. அந்த 6ஓட 1 கூட்டினா 72. 72. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 72 100ஆல் டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 0.72. இதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.16 இன்ட்டு 0.25. இந்த 0.16 முழு நம்பராக மாற்றணும். அப்போனா எப்படி செய்யலாம்? 16/100 இன்ட்டு அந்த 0.25 எப்படி எழுதலாம்? 25/100. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16/100 இன்ட்டு 25/100. இப்போ இந்த 16 எதோட ஸ்கொயர்? 4ஓட ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பை 100 எப்படி எழுதலாம்? 10 ஸ்கொயர் இன்ட்டு 25 எதோட ஸ்கொயர்? 5 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரையும் ரூட்டையும் கேன்சல் பண்ணிவிட்டு எழுதுங்க. 4/10 இன்ட்டு 5/10. 4 5 20 பை 100 பை 100. இப்போ இந்த 20 100ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 0.20. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் போடுவோமா? இப்போ அடுத்த சம் எடுத்துருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.
81 இன்ட்டு 5.76. இப்போ 0.81 வந்து முழு நம்பராக மாற்றோம்னா 89/100. 81/100 இன்ட்டு 5.76 எப்படி மாற்றலாம்? 576/100. இப்போ எழுதுமா? √81/100 இன்ட்டு 576/100. இந்த 81 எதோட ஸ்கொயர்? 9 ஸ்கொயர். 100 10ஓட ஸ்கொயர். 576 24ஓட ஸ்கொயர். 100 10ஓட ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்லாம் வெளில எடுத்துங்க. 9/10 இன்ட்டு 24/10. இந்த 10 இன்ட்டு 10 100/100. இந்த 24 9 பெருக்கும். 4 இன்ட்டு 9. 9 நாங்கள் 36க்கு 6 பாக்கி 3. 1 9 9 2 9 18 19 20 21 216. 216 எழுதணும். இந்த 216/100 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2.16. இதுதான்ப்பா ஆன்சர். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.